அனைவருக்கும் வணக்கம். 2025 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவாக பேசுவார்கள். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தெளிவாக பேசுவார். வளவளவன் பேசுவவர்களுக்கு பிடிக்காது. எதிரிகளை ஏற்று நின்று இவர்கள் போராடக்கூடியவர்கள், தன்னம்பிக்கை மிக்கவர்கள், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகம். என்ன கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், தலைமை பதவியை விரும்புபவர்கள். இவர்கள் கோபம் மிக மிக அதிகம். அதிர்ஷ்டம் என்பது கொஞ்சம் குறைவுதான். இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள். இவர்கள் கடுமையான உழைப்புக்கான பலன் இவர்கள் கண்டிப்பாக தேடி வரும். இவர்களுக்கு முதல் எதிரி பங்காளி, மாமா, மச்சான். ஆயில் நட்சத்திரத்தை சுற்றி இருக்க அத்தனை பேருமே எதிரி தான். அது வெளிக்காட்டிக்கவே வேண்டாம். சிறு வயதிலேயே இவர்கள் குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. குடும்பத்தின் பாரம் பூரா இவர்கள் தலையில் விழும் சூழ்நிலை வந்து விடுகிறது. குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தேடுபவர்கள் இவர்கள். இவர் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை, கணவனை நன்றாக புரிந்து கொள்பவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான சூழ்நிலை எண்ணங்களை இவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். புரிய வச்சுட்டாங்கன்னா இவங்க மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டான தம்பதியை நீங்கள் பார்க்க முடியாது. இவர்கள் படிப்பில் ஏகப்பட்ட தடைகள் உண்டு. ஸ்கூல் படிப்பு தாண்டதிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாகணும். தாண்டி 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 உயர்கல்விக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதையும் தாண்டி படாத பாடுபட்டு பிஜி தாண்டி போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி போகிறது ரொம்ப ரேர். அப்பா அம்மாவிடம் மிகுந்த பாசம் உண்டு. வியாபாரத்தில் மிகச்சரியான நாட்டம் உண்டு. அதிகமான நாட்டம் வியாபாரத்தில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. கணக்கில் சரியாக இருப்பாங்க. குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். குழந்தைகள் மனநிலையை அனுசரித்து அவர்களை கைக்குள் வைத்துக் கொள்வது நன்மை தரும். இல்லாவிட்டால் குழந்தைகள் தாய் தந்தையை தவறாக புரிந்து கொண்டு விலகிச் செல்லும் வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் உண்டு. ஆயில்யம் 1க்கு அதிபதி குரு பகவான், ஆயுதம் 2க்கு அதிபதி சனி பகவான், ஆயில்யம் 3க்கு அதிபதி சனி பகவான், ஆயில்யம் 4ற்கு அதிபதி குரு பகவான். அஸ்ட்ரோ மாங்குடிமேதன் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இது வரைக்கும் ராசி பலன், நட்சத்திர பலன் போட்டுருக்கேன். அது உங்களுடைய லைஃப்பில் ஒரு 30% அளவுக்கான விஷயங்கள் தான் அது கொண்டு போக முடியும். இதுக்கு மேலே லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள், தசாபுத்தி வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்காக அடுத்தது 12 லக்னத்துக்கான பலன்கள் வரும். மாதம் 1ஆம் தேதி வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த லக்ன பலன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பயன்படுத்திங்க, யூஸ் பண்ணிங்க. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, மேசத்தில் சூரியன் இருக்க, ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் சந்திரன் இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, மீனத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? பொருளாதார வளம் மிகச் சிறப்பாக இருக்கும். பணவரவு மிகவும் நன்றாக இருக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள் பின்னடைவை காட்டுகிறது. வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பயணம் அலைச்சலை தரும். உயர்கல்வி தற்காலிக தடையை காட்டுகிறது. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூன் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். 2025 ஜூன், மேசத்தில் சுக்கிரன் இருக்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான் இருக்க, கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது இருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? பொருளாதார வளம் மிகச் சிறப்பாக இருக்கும். நோய்கள் நீங்கும். தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள். தீ விபத்து, வாகன விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. கால்நடைகளால் கூடுதல் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பால் மாடுகளால் பால் வளம் கூடும். அவசரமான வெளியூர் வெளிநாட்டு பயணம் உண்டு. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூலை மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்க, மிதுனத்தில் சூரியன் குரு இருக்க, கடகத்தில் புதன் இருக்க, சிம்மத்தில் செவ்வாய் கேது சந்திரன் இருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. அனுசரித்து செல்வது நன்மை தரும். காலில் பாதத்தில் அடிபடும் வாய்ப்புகள் உண்டு. வங்கிக் கடன் அல்லது பாகப்பிரிவினை அல்லது ஏதாவது காரணத்திற்காக தான் பிறந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டி வரலாம். விவசாயத்தில் பயிர் மகசூல் பாதிக்கும் வாய்ப்புகள் உண்டு. கண் மற்றும் பல்லில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பிரச்சனைகள் உண்டு. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே,
2025 ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும், அதற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மிதுனத்தில் சுக்கிரன் குரு இருக்க, கடகத்தில் புதன் சூரியன் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்க, கன்னியில் செவ்வாய் இருக்க, துலாவில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். எல்லா இடங்களிலிருந்தும் பணம் கைக்கு வந்து சேரும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ், வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். விவசாயத்தில் பயிர் மகசூல் விளைச்சல் கூடி வரும். பயிர் விளைச்சலால் கூடுதல் லாபத்தையும் ஆதாயத்தையும் அடைவீர்கள். பால் மாடுகளால் பால் வளம் கூடும். பால் மாடுகளால் கூடுதல் லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். இடமாற்றம் உண்டு. அந்த இடமாற்றம் நன்மையை தரும். வேலையில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. அஸ்ட்ரோ மாங்குடி மதன் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இது வரைக்கும் ராசி பலன், நட்சத்திர பலன் போட்டுருக்கேன். அது உங்களுடைய லைஃப்பில் ஒரு 30% அளவுக்கான விஷயங்கள் தான் அது கொண்டு போக முடியும். இதுக்கு மேலே லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள், தசாபுத்தி வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்காக அடுத்தது 12 லக்னத்துக்கான பலன்கள் வரும். மாதம் 1ஆம் தேதி வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த லக்ன பலன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பயன்படுத்திங்க, யூஸ் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.